ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, சந்தனம், களிமண், மஞ்சள், சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களில் விநாயகரை செய்து வழிபடுவார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையிலே நிச்சயமாக வரும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/3/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 15வது நாள், சர்வ ஏகாதேசி கரிநாள், மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேர், திருவாதாவூர் தியாகராஜர் ரதம், திரு புல்லானி ஜெகநாத பெருமாள் திரு கல்யாண் துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி ஏகாதசி காலை 9:32 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் மாலை 4:04 வரை. சித்த மரண யோகம் சூழ மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசிகள் தனுசு, மகரம் ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அசுபகாரிய தோஷம் நீங்க. பிறப்பு இறப்பு இரண்டும் இறைவனின் சித்தம். பிறந்து வளர்ந்த ஆண் பெண் இருவரும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. மங்களகரமான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. இந்த திருமணத்தை நடத்த நிச்சயித்து நாள் குறித்து விட்ட காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன்பு உறவினர் வீடுகளில் மரணம் ஏற்படுவது காலதேவனின் திருவிளையாடலாக மாறிவிடுகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருமணம் நிச்சயித்த பின் திருமணத்துக்குள் உறவினர் வீடுகள் மரணம் ஏற்படுமானார். திருமணம் நடக்க இருக்கின்ற வீட்டாரும் உறவினர் வீட்டு துக்கத்தில் கலந்து கொண்டு வந்தார். ஆனால் தற்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வந்தால் உறவினர் வீட்டு துக்கத்திற்கு செல்லாதது ஒரு தோஷமாக கருதி நிறுத்தி கொண்டார். யார் எந்த சூழ்நிலையில் துக்க வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று முற்காலத்தில் ஒரு கருத்து கூறப்பட்டது. விரதமிருந்து ஆலயத்துக்கு செல்பவர்கள் மட்டுமே தெய்வ குற்றத்தை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆலயத்திற்கு சென்று வருபவரை துக்க வீட்டிற்கு சென்று வரக்கூடாது என்று வகுக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருமணம் நடைபெற உள்ள வீட்டார் துக்கத்திற்கு செல்லக்கூடாது என்று வகுக்கப்படவில்லை. சுபகாரியம் நடைபெற உள்ள நிலையில் உறவினர்கள் வீட்டில் துக்க காரியம் நடந்தால் அதில் கலந்து கொண்டார். இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக அதனால் ஏற்படும் என்று நினைக்கின்ற தோஷத்தை விலக்கிக் கொள்ளலாம். முதலாவது பரிகாரம்,
துக்க வீட்டுக்கு சென்று வந்ததும் குளித்துவிட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வரலாம், அல்லது வள்ளி தெய்வானையோடு கூடிய முருக பெருமானை தரிசித்து வந்தால் தோஷம் எதுவும் வராது. 16 செல்வங்களையும் பெற்று மணமக்கள் நீடோடி வாழ்வார். இரண்டாவது பரிகாரம், ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் குல தெய்வத்திற்கு காணிக்கை வைத்து வீடு முழுவதும் கோமியம் தெளித்தால் தோஷம் எதுவும் வராது. 16 செல்வங்களை பெற்று மணமக்கள் நீடோடி வாழ்வார்கள். நாளை தினம் விபத்து தோஷம் நீங்க, அதற்கு உண்டான கிரக இணைவு என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 7ஆம் பாவம் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட கணவன் மனைவி இருவருடைய நிலையை காட்டுகின்ற ஸ்தானம், தொழிலே பாகஸ்தர்களை காட்டுகின்ற ஸ்தானம், திருமண அமைப்புகளை பற்றி கூறுகின்ற ஸ்தானம் இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பல திருமண அமைப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும். 7ஆம் அதிபர் கெட்டு 7ஆம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடியிருந்தால் பல திருமணம் நடைபெறும். சுக்கிரனும் செவ்வாயும் கூடி 7இல் இருந்தால் விதவையை திருமணம் செய்து கொள்வீர்கள். மேற்கண்ட அமைப்பு குரு பார்க்க நன்மை. ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர். சுக்கிரன் குரு நீச்சம் பெற்றிருக்க இல்லற வாழ்க்கை இனிக்காது, பல தொல்லைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். குரு நீச்சம் பெற்றிருக்க தாம்பத்திலே பிரச்சனை ஏற்படும். மாங்கல்ய தோஷம், பெண்களுக்கு 8இல் செவ்வாய் நிற்க கடுமையான மாங்கல்ய தோஷம் உண்டாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு 27 வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும். 8இல் நிற்கும் கிரகம் நீச்சம் பெற்றிருக்க மாங்கல்ய தோஷம். 6ஆம் அதிபர் 8இலே நின்றால் மாங்கல்ய தோஷம். நாளைய தினம் துணைவர் வரும் திசை எது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஏப்ரல் நடு பகுதியிலே உருவாகும் சுக்கிர ஆதித்யாய யோகம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது. வரும் ஏப்ரல் 2026 நடுப்பகுதியிலே கிரகங்களின் அரசனாக அறியப்படும் சூரியனும் செல்வத்தை அருளும் சுக்கிரனும் இணைந்து வலிமையான சுக்கிர ஆதித்யாய யோகத்தை உருவாக்குகின்றன. இதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக மேஷம், சிம்மம் மற்றும் கடகம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொண்டு வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆளுமை மிக்க சூரியன் மாதம் ஒரு முறை தனது ராசியை மாற்றி வருகிறார். அந்த வரிசையிலே வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 9:38 AM மணி அளவிலே மேஷ ராசியிலே குடியேறுகிறார். இதன் மூலம் மார்ச் 26 தொடங்கி மேஷராசியிலே சஞ்சாரம் செய்யும் சுக்கிரனோடு இணைகின்றார். சூரியன் மற்றும் சுக்கிரனின் இந்த சேர்க்கை ஏப்ரல் 19, 2026 வரையில் நீடிக்கிறது. மிகவும் குறுகிய காலத்திற்கு இந்த கிரகங்களின் சேர்க்கை காணப்படும். நிலையிலும் இந்த கிரக நிலை சேர்க்கை தனித்துவமான மாற்றங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வர இருப்பதாக வேத ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆம், சூரியனின் உச்ச ராசியாக குறிப்பிடப்படும் மேஷ ராசியிலே இந்த சுக்கிர ஆதித்யாய யோகம் சுபிட்சமாக ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் முதல் வீட்டில் நிகழும் இந்த மாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு காலத்தை கொண்டு வருகிறது. தொழில் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்தரும். புதிய உயரங்களை அறிவார்கள், உயர் பதவியை காண்பார்கள். பணியிடத்திலே காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் விருப்பம் போல தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். வருமான ஆதாரங்களை அதிகரிக்கலாம். புதிய வருமானத்தை கொண்டு வரலாம். சூரியனின் ஆற்றல் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். முதலீடுகள் வழியாக போதுமான லாபத்தை கொண்டு வரும். நிலத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் போதுமான வருமானத்தை கொண்டு வரும். பங்கு சந்தை முதலீடுகள் ஆர்வம் கொண்டவர்கள் தங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலம் போதுமான லாபத்தை கொண்டு வருவார்கள். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தங்கள் கல்வியிலே சிறந்து விளங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. உறவினர் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கட்சியில் உயர் பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. கடகம், மங்களம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிர ஆதித்யாய யோகம் தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கை இரண்டிலும் மங்களகரமான விஷயங்களை கொண்டு வருகிறது. தொழில் வாழ்க்கையிலே உங்கள் புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்தரும். உங்கள் ஜாதகத்தில் கர்மபாவத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சிறப்பு யோகம் தொழில் போட்டிகளை குறைக்கும். வியாபாரத்தில் போதுமான வருமானத்தை கொண்டு வரும். பல நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் விரைவில் முடிக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். கூட்டாண்மையில் லாபகரமான பரிவர்த்தனைகள் காணப்படுகின்றன.
ஃபேஷன், ஆடை வடிவமைப்பு தொடர்பான துறையில் இருக்கும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலமாய் இது பார்க்கப்படுகிறது. கலைத்துறையிலே, சினிமா துறையிலே இருக்கும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலமாக இது அமையும். சிற்பக்கலை, ஓவியக்கலையில் ஆர்வம் கொண்டவர் தங்கள் திறமையை உலகறிய செய்வார். நிர்வாக மேலாண்மையில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளை தங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சாதகமான ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. சிம்மம், வெற்றி. சூரியனை அதிபதியாய் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த சுக்கிர ஆதித்யாய யோகம் எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வருகிறது. பல்துறை வெற்றி காண உதவி செய்கிறது. பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உங்கள் திறமைகளை நிரூபித்து உயர் பதவிகளையும் அடையலாம். உங்கள் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் மாற்றம் கொண்டு வரும் இந்த சுபயோகம் பல விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நேர்மறையான பலனை கொண்டு வருகிறது. முன்னர் செய்த முதலீடுகள் வழியாக போதுமான வருமானத்தை கொண்டு வரலாம். தொழில் வளர்ச்சிக்கு உதவும் சர்வதேச முதலீடுகளும் கொண்டு வரலாம். சந்தைப்படுத்துதல் துறையில் இருக்கும் நபர்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். தங்கள் பயணங்கள் மூலம் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் பெரிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட வேண்டி இருக்கும். மாணவர்கள் தங்கள் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்ணை குவிப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று தங்கள் திறமைக்கான பதிவுகளை காணும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்கள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை காணலாம். காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய 6வது பகுதி, கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். லாபம் கூடும். புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் செய்வோருக்கு வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். லாபம் கூடும். புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கும். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று நீங்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது இருக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்கள் குறைந்த முதலீட்டில் புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஏற்ற காலம் இது. பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழில் அதிக வருவாய் கிடைக்கும். தீவிர முயற்சியின் பேரிலே அரசிடம் இருந்த கோரிக்கைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீங்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்கள் குறைந்த முதலீட்டு புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஏற்ற காலம் இது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழில் அதிக வருவாய் கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த தீவிர முயற்சியின் பேரிலே அரசிடம் இருந்த கோரிக்கைகள் நிறைவேறும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள், பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நல சேவர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சி தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7, 5. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடிந்து கையிருப்பு கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல், சமூக நல சேவகர் சிறப்படைய
மிகுந்த முயற்சி தேவை. கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவ கண்மணிக்கு அனுகூலமான போக்கே காணப்படுகிறது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாய் அமையும். கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும். அனைத்து இடங்களும் அனைத்து வேலைகளும் அனுசரித்து செல்ல வேண்டும். எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கே காணப்படுகிறது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வழக்கு விவகாரம் சாதகமாக கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும். அனைத்து இடத்திலும் அனைத்து வேலைகளும் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும். உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை கட்டுக்குள் அடங்கி இருக்கும். ஆனாலும் தேவையான இடங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்புகள் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும். பூரம் நட்சத்திரத்தை உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பர். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை கட்டுக்குள் அடங்கி இருக்கும். ஆனாலும் தேவையான இடங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பேச்சில் நிதானம் தேவை. நிதானமாக பேசப்படுகின்ற பேச்சுக்கு மதிப்பு நிச்சயமாக கிடைக்கும். பொறுமையை கடைபிடிக்கவும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தேவைகள் ஒவ்வொன்றும் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கலாம். நண்பர்கள் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர்களால் உதவிகள் பெறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்போது திட்டமிடலாம். வெகு நாட்களாக தலைப்பட்டு வந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை இப்போதே தொடங்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தேவைகள் ஒவ்வொன்றும் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர்களால் உதவி பெறலாம். சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுதே திட்டமிடலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்து வெகு நாட்களாக தடைபட்டு வந்த திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் இப்போது தொடங்கலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புது வீடு கட்டுவதற்கான வேலைகளும் இப்போதே தொடங்கலாம். வசதியான வீட்டுக்கு குடிபோகவும் வாய்ப்பு உண்டு. புதிய ஆபரணங்கள் வாங்கலாம். விருந்து விழா என உல்லாசமாக பயணத்தை மேற்கொள்வீர்கள். சந்தான பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 1 ஆகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளை இப்போதே தொடங்கலாம். வசதியான வீட்டுக்கு குடிபோகவும் வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஆபரணங்கள் வாங்கலாம். விருந்து விழா என உல்லாசமாக பயணத்தை மேற்கொள்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணலாம். உங்கள் முன்னேற்ற தலையாய் இருந்தவர்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்து பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். சம்பள உயர்வு எதிர்பார்த்தது விட அதிகமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணலாம். உங்கள் முன்னேற்றத்தில் தடையாக இருந்தவர் தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவார்கள். அனுஷ நட்சத்திரத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, பணம் கிடைக்கும். சில அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். சம்பள உயர்வு எதிர்பாராத விட அதிகமாகவே கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக கேட்டு கடைபிடித்தால் நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பலிதமாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 2:37 வரை சந்திராஷ்ட தின தீட்சினை தொடர்ந்து இருப்பதன் காரணமாக நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் மதியம் 2:37 சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்க இருப்பதால்
எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். நெடு நாட்களாக வராமல் இருந்த பணம் வரும். பொது நல சேவைகள் அரசியல்வாதிகள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று சொன்ன சொல்லை காப்பாற்று பண வரவு திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். நெடு நாட்களாக வராமல் இருந்த பணம் வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பொது நல சேவர்கள் அரசியல்வாதிகள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்படும் நிலையும் உருவாகும். மாணவர்கள் கல்வியிலே சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். சிலருக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு உண்டான காரியங்கள் இப்போதே தொடங்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்படும் நிலை உருவாகும். மாணவர்கள் கல்வி சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு உண்டான காரியங்கள் இப்போதே தொடங்கலாம். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற. நன்றி, வணக்கம்.